வணக்கம் தலைமையிலே. புதிய ஆட்டத்தை ஆரம்பித்து மாபெரும் வெற்றியை பெற்று உலக இராணுவத்தை மிரட்டிய இந்தியாவின் ஹைப்பர்சோனிக் மிசைல் பரிசோதனை வெற்றி, மாபெரும் வெற்றியை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் வெறும் ஒரு சில நாடுகளில் இருக்குது. அந்த எலைட் கிளப்பில் நேற்று நமது இந்தியாவும் இணைஞ்சிருக்கு. இது நடந்தது ஒடிசாவுடைய மதிப்புக்குரிய அப்துல் கலாம் ஐயா நினைவு தீவுகளில் நடத்தப்பட்ட சோதனை. இது உலகம் பார்க்க ஏகப்பட்ட பரிசோதனை கருவிகள் வைத்து இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. கொடுக்கப்பட்ட இலக்கை, அந்த இலக்கை போகும் வழியை சூழ்ச்சிகள் செய்து அந்த இலக்கை அடைந்து மிக 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 துல்லியமாக தாக்கி மாபெரும் அதிர்வை பதிவு பண்ணியிருக்கு இந்தியாவுடைய ஹைப்பர்சோனிக் மிசைல். இது பண்ணது DRDOவும் அதனுடைய கூட்டாளிகள் இணையாளிகளும் சேர்ந்து இந்த மாபெரும் வெற்றியை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த எலைட் கிளப்பில் வெறும் 3 நாடுகள் தான் இதுவரைக்கும் இருந்தாங்க. ஹைப்பர்சோனிக் எலைட் கிளப்பில் ரஷ்யா, அமெரிக்கா, சீனா. இப்பொழுது இந்தியாவும் சேர்ந்து இந்த எலைட் கிளப்பில் வெறும் 4 நாடுகள் மட்டுமே இருக்காங்க. பயங்கரவாத பக்தர்லாம் சொல்லுவாங்க, ஈரான் இருக்கு, ஹவுதி இருக்குன்னு சொல்லுவாங்க. எந்த வித நிரூபணம் அவங்க ஆகலை. நார்த் கொரியா கூட சொல்றாங்க, ஆனால் நிரூபணம் பண்ணி உலகம் பார்க்க பரிசோதனை கருவிகள் வைத்து நிரூபணம் பண்ணி காட்டணும். இந்த 4 நாடுகள் மட்டுமே இது இருக்காங்க. இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல், இந்த டெக்னாலஜி முழுக்க 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 இராணுவ பயன்பாட்டுக்கு கீழே வரும். எக்காரணம் கொண்டும் பயணிகள் விமானத்தில் இந்த வித வேகத்தை சோதனை செய்ய முடியாது. பயணிகள் விமானம்னா இந்த அளவுக்கு வேகத்தில் போச்சுன்னா 2ஆ உடஞ்சிரும். அதிர்வுகள் தாங்காமல் 2ஆ உடஞ்சு போயிடும். நேற்று நம்ம ஹைப்பர்சோனிக் மிசைல் வெற்றி பெற்றுன்னு சொல்லிட்டோம். அதோடைய வேகத்தை சொல்லலை, இதுக்கான பெயரும் இல்லை. இந்த மிசைலுக்கு இப்போ வரைக்கும் பெயர் வைக்கல. ஹைப்பர்சோனிக் மிசைல் இந்தியாங்கிறோம். ஆனால் உலக அரங்கு இதை என்ன சொல்கிறாங்கன்னா பிரம்மோஸ் 2ன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை பிரம்மோஸ் 2ன்னு சொல்லலாம், இல்லை புதிய பெயர் வைக்கலாம். இப்போலாம் புது புது பெயர் நம்ம வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அக்னி, பிரலாய், பிரகார், பிரம்மோஸ், ஹாகாஸ், இந்த மாதிரி புது புது பெயர்கள் நம்ம மத்திய அரசு வைக்கிறாங்க. அந்த மாதிரி பெயர் வைக்கலாம். நேற்று நாம் சோதனை பண்ணிய ஹைப்பர்சோனிக் மிசைல் ஒரு நொடிக்கு 2.25 கிலோமீட்டர் தாண்டி தாக்குதல் நடத்தியது. 2.25 கிலோமீட்டர் ஒரு நொடிக்கு தாண்டிச்சு. நம்பவே யாருக்கும் முடியாது. அதான் ஹைப்பர்சோனிக் மிசைல்ங்கிறது. 1 மணி நேரத்திற்கு 9878 கிலோமீட்டர் தாண்டி போகக்கூடியது நம்முடைய ஹைப்பர்சோனிக் மிசைல். நம்ம எப்போவோ அக்னி 5 ஏவுகணை சோதனை பண்ணி வெற்றி பெற்றோம். எப்போவோ அக்னி ஏவுகணை அக்னி 5 ஏவுகணை இதைவிட 1.5 மடங்கு அல்லது 2 மடங்கு வேகமாக செல்லக்கூடியது. அப்போ நம்ம அன்னைக்கே நம்ம இந்த கிளப்ல சேர்ந்துருக்கணும் இல்லையா? அப்படின்னா கிடையாது. அக்னி 5 என்பது பலாஸ்டிக் மிசைல். நேற்று பரிசோதனை பண்ணியது ஹைப்பர்சோனிக் மிசைல். இந்த 2க்கும் பொதுவாக ஒரு முக்கிய வித்தியாசம் இருக்கு. தாக்குகின்ற இலக்கை நேர்கோட்டில் தாக்கினால் அது பலாஸ்டிக் மிசைல். அக்னி ஏவுகணை நேர்கோட்டில் தாக்கும். நேர்கோட்டில் சொல்லி வச்ச மாதிரி வரும். ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படி இல்லை. தாக்குகின்ற இலக்கை சூழ்ச்சிகள் பண்ணி அந்த பாதையில் சூழ்ச்சி பண்ணும். மெனுவர் அப்படிம்பாங்க. சூழ்ச்சி செய்து போய் தாக்கும். சூழ்ச்சி செய்து தாக்கினால் மட்டுமே ஹைப்பர்சோனிக் மிசைல். அதனால நேற்று நம்ம ஹைப்பர்சோனிக் மிசைல் நேற்று தான் நம்ம அது வெற்றிகரமாக பரிசோதனை பண்ணியிருக்கோம். இன்னும் பொதுவாக சில வித்தியாசங்களும் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட தூரத்தை பலாஸ்டிக் மிசைலும் போது ஹைப்பர்சோனிக் மிசைலும் போதுன்னா பலாஸ்டிக் மிசைல் போறதுக்கு 3 மடங்கு அதிக செலவுகள் ஆகும். பலாஸ்டிக் மிசைலுங்கிறது நீண்ட தூரம் மேல் நோக்கி நீண்ட தூரம் போய் திரும்ப கீழே வரும். அதாவது 5000 கிலோமீட்டர் தாக்கணும், ஒரு 10,000 கிலோமீட்டர் தாக்கணும்னா அது கேட்டார் போல் ரொம்ப மேலே போயிடும். 2000 கிலோமீட்டர் தாண்டி மேலே போய் திரும்ப உள்ளே வரும். ஆனால் இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் அவ்வளோ தூரம் போகாது. ஆனால் 200 கிலோமீட்டர் மேலேயே போய் தாக்குதல் நடத்தும். மிக சீக்கிரமாக இந்த ஹைப்பர்சோனிக் தான் தாக்குதல் நடத்தும். 2மே கொண்டு போகின்ற வெடிபொருள் நியூக்ளியரை, அணுகுண்டுகளை 2மே கொண்டு போகும். பலாஸ்டிக் மிசைலை பொருத்தப்பட்டிருக்கிற என்ஜின் ராக்கெட் என்ஜின் தொழில்நுட்பத்தை செயல்படும். இந்த ஹைப்பர்சோனிக்கில் ஸ்கிராம் ஜெட் இன்ஜின்பாங்க, அது பொருத்தப்பட்டிருக்கும். இதை சரியாக சொல்லணும்னா நீண்ட தொலைவு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தணும்னா பலாஸ்டிக் இந்த அக்னி 5 போகும்.
நடுத்தர தூரத்திற்கு போய் தாக்குதல் நடத்தணும்னா இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் அனுப்புவாங்க. இன்னும் ரொம்ப முக்கியமானது, உலகத்தில் இதுவரைக்கும் இந்த பெலாஸ்டிக் மிசைல் பயன்படுத்தவே இல்லை, எல்லாம் செஞ்சு சும்மா வச்சிருக்காங்க. அப்போ நமக்கு அதிகமான தேவை இந்த மத்திய தூரத்தை கடக்கும் ஹைப்பர்சோனிக் மிசைல் மிக அதிகமாக நமக்கு தேவைப்படும். போர் என்று வந்தால் இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் மிகப்பெரிய பங்காற்றும், யாராலும் வழிமறிக்க முடியாது. இவ்வளோ வேகமாக போது, மேலும் வந்து சூழ்ச்சிகள் செய்து போகும்போது யாராலும் வழிமறிக்க முடியாது. இந்த செல்லும் வேகத்தை வச்சு இந்த மிசைல்ஸ், இந்த ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைலை வந்து 3 வகையாக சொல்லுவாங்க. சப்சோனிக் மிசைல், சூப்பர்சோனிக் மிசைல், ஹைப்பர்சோனிக் மிசைல். இந்த 3 வகையாக இந்த க்ரூஸ் மிசைலை பேசுவோம். நம்ம மிசைல்னே பேசலாம். இந்த வேகத்தை எதை வைத்து அளவுகோலாக சொல்கிறாங்க அப்படின்னா, காற்றில் செல்லும் ஒளியின் வேகம், அதாவது சவுண்டு, சத்தத்தின் வேகம், காற்றில் செல்லும் ஒளியின் வேகத்தை வைத்து நிர்ணயம் பண்ணுவாங்க. 1 மணி நேரத்துக்கு ஒளியின் வேகம் 1234 34.8 கிலோமீட்டர். நம்ம எளிதாக மனப்பாடம் பண்ணிக்கலாம். 1 2 3 4 இந்த வேகத்தில் காற்றில் ஒளியின் வேகம் இருக்கும். அந்த வேகத்தில் செல்லணும். அதுதான் ஒரு மேக் அப்படிம்பாங்க. ஒரு மேக் அப்படின்னு சொல்றது 1234 கிலோமீட்டர் 1 மணி நேரத்துக்கு செல்ற வேகம். இது வந்து ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த எர்னஸ்ட் மேக் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி தான் இதை வந்து பெரிதளவில் கண்டுபிடிச்சார். அதனால அவருடைய நினைவாக இந்த பேர் வச்சிருக்காங்க. மேக் 1, மேக் 2, மேக் 3 இப்படி சொல்லுவாங்க. ஒளியின் வேகம் 1 மேக்குக்கு குறைவா, அதாவது 1234 கிலோமீட்டர் 1 மணி நேரத்துக்கு குறைவா ஒரு ஏவுகணை போனால் அது சப்சோனிக் மிசைல் அப்படிம்பாங்க. இந்த சப்சோனிக் மிசைலுக்கு மிகச்சிறந்த உதாரணம் அது இந்தியாவில் தான் இருக்குது. நிர்பயா ஏவுகணைகள் தான் மிகச்சிறந்தவை இன்றைக்கு உலகத்தில். அப்புறம் வந்து நம்ம பிரான்ஸோட எக்ஸோ கேட் சொல்லலாம், அமெரிக்காவுடைய டாமாஹாக் சொல்லலாம். இதெல்லாம் வந்து சப்சோனிக் மிசைலில் மிக உதாரணங்கள். ஒளியின் வேகத்தை விட 2.3 மடங்கு தாண்டி போச்சுன்னா அது சூப்பர் சோனிக் மிசைல் அப்படிம்பாங்க. சரியாக சொல்லணும்னா 2840 கிலோமீட்டர் 1 மணி நேரம் தாண்டணும். இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை, பிரம்மோஸ் ஏவுகணை தான். பிரம்மோஸ் ஏவுகணை சூப்பர் சோனிக் ஏவுகணை. இந்த ஒளியின் வேகத்தை விட 5 மடங்கு தாண்டும் போது, 5 மடங்கு 5 மேக்கை தாண்டிச்சுன்னா அந்த ஏவுகணை ஹைப்பர் சோனிக் ஏவுகணை சொல்லப்படும். இது வந்து இதுவரைக்கும் 3 நாடுகள் தான் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம 4வது நாடாக சேர்ந்துருக்கிறோம். 5 மடங்கு தாண்டி போகணும் ஒளியின் வேகத்தை விட. இன்றைக்கு நிலைமைக்கு ஹைப்பர்சோனிக் மிசைலில் மிக மிக வேகமாக போகக்கூடியது ரஷ்யாவுடைய ஜெர்கான் ஏவுகணைப்பாங்க. இது வந்து 9 மேக் தாண்டி போகும். அதாவது கரெக்டாக சொல்லணும்னா 11,113 கிலோமீட்டர் 1 மணி நேரத்துக்கு இந்த வேகத்தை கடந்து செல்லும் ஜெர்கான் ரஷ்யாவுடைய. இதை நம்புறோம் இன்னைக்கு. நேற்று நம்ம பரிசோதனை பண்ணது வந்து 8 மேக்கை இப்போவே தாண்டும். பிரமிக்க வைக்குது. முதல் பரிசோதனை தான் 8 மேக்கை தாண்டும் சொல்லப்படுது. 8 மேக்கை தாண்டுதுன்னா 1 மணி நேரத்துக்கு 9,878 கிலோமீட்டர் தாண்டி போயிருக்கும். இதுதான் முதல் இருக்க ரஷ்யாவோட ஜெர்கானுக்கும் நமக்கும் உள்ள வேகத்தில் வித்தியாசம். செல்லும் தூரம் வந்து ரஷ்யாவுடைய ஜெர்கான் வந்து 1000 கிலோமீட்டர் மட்டுமே செல்லும். நம்முடைய பிரம்மோஸ் 2 இல்லை வேற பேர் நம்முடைய ஏவுகணை சோனிக் ஏவுகணை 1500 கிலோமீட்டர் சென்று தாக்குதல் நடத்தும். இந்த ரஷ்யாவோட ஜெர்கான் வந்து அதிகபட்சமாக 400 கிலோ வெடிபொருளை இன்றைக்கு எடுத்துட்டு போகும். நேற்று நம்ம பரிசோதித்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை 300 கிலோ வெடிமருந்து எடுத்து போகும். அது வந்து அணுகுண்டாக கூட இருக்கலாம், போய் தாக்குதல் நடத்தும். எப்படி இவ்வளோ பெரிய வேகம் சாத்தியமாகுது? ஒரு கண் மூடி திறக்கிறதுக்குள்ள 2.25 கிலோமீட்டர் எப்படி தாண்டுது? எப்படி சாத்தியம் அப்படின்னா இதனுடைய வடிவமைப்பு, இந்த டெக்னாலஜி வடிவமைத்த டெக்னாலஜியும் இதில் பொருத்தப்பட்டிருக்கிற என்ஜின் தான் முக்கியமான காரணம். நீங்கள் உதாரணத்துக்கு ஏரோப்ளேன் எடுத்துக்கங்க, பயணிகள் பறக்கும் விமானம் 2 என்ஜின் இருக்கும், 2 ப்ரொப்பலர் இருக்கும். அதிக எடை தூக்க என்ஜின் அதிகப்படுத்துவாங்க, ப்ரொப்பலர் அதிகப்படுத்துவாங்க. இந்த ப்ரொப்பலர் வந்து முதல்ல சுழல ஆரம்பிக்கும். இந்த ப்ரொப்பலர் சுழலும் போது காற்று உள்ளிழுக்கப்படும் காற்றோட எரிபொருள் சேரும். விமானத்தில் பயன்படுத்துகிற எரிபொருள் உயர்தரமான எரிபொருள், நம்ம பயன்படுத்துறது இல்லை. அது
அந்த எரிபொருளும் உள்ளிழக்கப்பட்டு காற்றும் சேர்ந்து எரிப்பை உண்டாக்கும். சாம்பர்பாங்க. சாம்பருக்குள்ள எரிப்பை உண்டாக்கி வெப்ப ஆற்றல் இயக்க ஆற்றல் பின்னாடி போய் அங்கே பிளேடு மாட்டப்பட்டிருக்கும். ப்ரொப்பல்லர் அது ஒரு சாஃப்ட்டு பிளேடு, திரும்ப சாஃப்ட்டு. அந்த பிளேடை சுற்ற வைக்கும் போது அதில் இணைந்திருக்க சாஃப்ட் எல்லாம் சுற்றி கியர் பாக்ஸ்லாம் சுற்றி இந்த ஏரோப்ளைன் ஓடும். இதுதான் அதோட டெக்னாலஜி. இது ஆனால் இந்த ஏரோப்ளைனில் எக்காரணம் கொண்டும் இந்த ஸ்கிராம்ஜெட் வேகத்தெல்லாம் பொருத்த முடியாது. ஏரோப்ளைனில் இருக்க அந்த அமைப்புகள் எல்லாமே சுழலும் அமைப்பை கொண்டது. மூவிங் பார்ட்ஸ் அதில் இருக்கும். இந்த ஸ்கிராம்ஜெட் இன்ஜினில் மூவிங் பார்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஏன்னா அவ்வளோ வேகமாக ஒரு ப்ரொப்பலரோ ஒரு பிளேடோ ஒரு சாஃப்ட்வேர் சுற்றினா உடஞ்சி போயிடும். நிச்சயமாக ஸ்கிராம்ஜெட் இன்ஜினில் அப்படி பொருத்த முடியாது. ஸ்கிராம்ஜெட் இன்ஜினில் மூவிங் பார்ட்ஸ் எதுவுமே கிடையாது. அதனோட வடிவமைப்பு தான் இவ்வளோ வேகத்துக்குமே காரணம். முன்னாடி கூம்பு போன்ற வடிவமைப்பு இருக்கும், கூம்பு போன்று இருக்கும், கோன் அப்படிம்பாங்க. இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் வந்து மிக வேகமாக போகும்போது முன்னால் இருக்கும் காற்று மிக வேகமாக உள்ளே வரும். எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக போதோ அவ்வளோ வேகமாக காற்று உள்நோக்கி வரும், உள்நோக்கி இழுக்கப்படும். அங்கே சாம்பரில் வந்து எரிபொருளும் இந்த காற்றும் சேர்ந்து மிகப்பெரிய எரிப்பு அல்லது வெடிப்பு உருவாகும். உருவாகுகின்ற எரிப்பின் மூலமாக வெப்ப ஆற்றல் இயக்க ஆற்றல், அதாவது இந்த வெப்பக்காற்று வெளியே போகும். இந்த வெப்பக்காற்று வெளியே போய் அந்த ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. இந்த வெளியே மிக வேகமாக செல்லும் வெப்ப காற்று அந்த மிசைலை முன்னோக்கி தள்ளிவிடும். ஹைப்பர்சோனிக் மிசைலை இது ஒரு சுழற்சி மாதிரி செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். மிக வேகமாக ஹைப்பர்சோனிக் மிசைல் போகும், காற்று உள்ள வரும், சாம்பரில் எரிக்கப்படும் போது வெப்பமான காற்று மிக வேகமாக வெளியும் போகும். இந்த வெளியே போகிற காற்று ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டுங்கிற போல இந்த மிசைலை முன்னோக்கி தள்ளிவிடும். இதுதான் இதோட டெக்னாலஜி. இதில் எந்த வித மூவிங் பார்ட்ஸும் கிடையாது. மூவிங் பார்ட்ஸ் வைக்கவும் முடியாது. பிளேடோ ப்ரொப்பலரோ அதுக்கு வைக்க முடியாது. இது முக்கியமான இன்னொன்று, ஏரோப்ளேனில் வந்து சிங்கிள் ஸ்டேஜ் இன்ஜின்பாங்க. அது ஒரு வகை இன்ஜின் தான். அந்த இன்ஜின்ஸ் மெதுவாக சுழன்று வேகம் எடுத்து போகும். இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலில் வந்து ரெண்டு ஸ்டேஜ் இன்ஜின் வேணும் அப்படிம்பாங்க. முதல் ஒரு குறிப்பிட்ட வேகத்திற்கு வேறு வகை இன்ஜின் ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் ஆன் பண்ண மாட்டாங்க. அந்த குறிப்பிட்ட வேகத்தை அடைந்த பிறகு தான் இந்த ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை ஆன் பண்ணுவாங்க. இதுதான் மிக முக்கிய வித்தியாசம். ஒரு குறிப்பிட்ட வேகத்திற்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வேறு வகை ஒரு ப்ரொப்பலேஷன், அதாவது இன்ஜினை பயன்படுத்துவாங்க. அந்த குறிப்பிட்ட வேகம் அடைஞ்ச பிறகு தான் ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் ஆன் பண்ணி உள்ளே வரும் மிக வேகமாக வர காற்று, அதாவது ஒரு நொடிக்கு 2.25 கிலோமீட்டர் தாண்டும் போது எவ்வளோ வேகமாக காற்று உள்ள வருதோ அந்த காற்று எரிக்கப்பட்டு அதே வேகத்தில் வெளியே போகும்போது இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் முன்னோக்கி நகருது இவ்வளோ வேகமாக. நிறைய பேர் வந்து இந்த மாதிரிலாம் பேசும்போது கிண்டல் பண்ணுறீங்க. ஒன்று புரிஞ்சுக்குங்க, உலகமே ஏற்றுக்கொள்ளுது. உலகமே ஹைப்பர்சோனிக் மிசைல் கிளப்பில் இந்தியா சேர்ந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்கிற மனசு இல்லை. நீங்கள் என்ன வேணால் கிண்டல் பண்ணாங்க, தேசத்தை எக்காரணம் கொண்டு கிண்டல் பண்ணாதீங்க. அதுவும் இந்த இராணுவம் சார்ந்த பொருட்கள். இத்தகைய இராணுவ வீரர்கள், இத்தகைய ஆயுதங்கள் தான் நம்ம உயிரோடு காப்பாற்று, நம்ம குடும்பத்தை காப்பாற்றுது. உங்களுக்கு அரசியலில் வந்து 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கான். கட்சி சார்பாக, மதம் சார்பாக, ஏதோ சார்பாக நம்ம வேறுபாடுகளோடு இருக்கலாம். ஆனால் இராணுவம் பொதுவானது, ஆயுதங்கள் பொதுவானது. நாமும் நமது குடும்பமும் இன்னைக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னா நமது இராணுவ வீரர்களும் இந்த ஆயுதங்கள் தான் காரணம். மீண்டும் ஒரு முறை இவ்வளோ பெரிய சாதனையை நிகழ்த்திய DRDO, அதனுடைய கூட்டாளிகள், மத்திய அரசு, நமது இராணுவ அமைப்புக்கு எனது பாராட்டுக்கள். நன்றிகள்.